मुंशी प्रेमचंद उपन्यास सम्राट माने जाते हैं। मुंशी प्रेमचंद நாவல் சக்கரவர்த்தின்னு சொல்கிறோம். கபன் உன்கா லிக்கா உபன்யாஸ் கை. கபன் அவரால் எழுதப்பட்ட ஒரு நாவல். இஸ் உபன்யாஸ்கி நாயிகா ஜாலப்பா கை. இந்த கதையோட நாயகி வந்து ஜாலப்பா. ஆகிய உஸ்கா சரித்திர சித்திரன் கியா ஜாத்தா ஹை. அவளுடைய கேரக்டர் நம்ம பார்க்கலாம். ஜாலப்பா ஜப் சோட்டி ஹை தப் உஸ்கே காவ் மே ஏக் பிசாத்தி ஆத்தா ஹை. ஜாலப்பா வந்து சிறுமி சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அவளுடைய கிராமத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று வருது. ஜாலப்பா கிலவுனா நகி லேத்தி மகர் சந்திரகார் லேத்தி ஹை. ஜாலப்பா வந்து பொம்மையெல்லாம் வாங்கலை, அவள் வந்து சந்திரகார் தலையில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம் வாங்குறான். தப் உஸ்கே பிதாஜி பத்னி மானக்கி கேலியே சோனேக்கா சந்திரகார் லே ஆத்தே ஹை. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து அவங்க மனைவிக்காக அதே தங்கத்தில் வாங்கிட்டு வர்றாரு. तो जालपा उसे बहुत चाहने लगी. அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. जालपा विश्वास करती रहती है शादी के समय ससुराल वाले उसे चंद्रकार पटाएंगे. அப்போ ஜாலப்பா நம்புற என்னன்னா கல்யாணத்தப்ப அவங்க மாமியார் வீட்டில் அதெல்லாம் வாங்கி தருவாங்கன்னு நினைக்கிறா. தப்பு ரமாநாத் சே உஸ்கா விவாத் ஹோத்தா ஹை. ரமாநாத்தை இவர் கல்யாணம் பண்ணுறா. தப்பு உசே சந்திரகார் நகி மில்தா. ஆனால் அவங்க அவ்வளோ வசதி கிடையாது, அவங்க அதை வாங்கி தரல. இஸ்பர் வக் பகுத் குரோதித் ஹோத்தி ஹை. அவளுக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சு. வக் குரோதமே பகவான் கி மூர்த்திக்கோ தோர்த்தி ஹை. அப்போ கோபத்தில் ஒரு சாமி சிலை இருக்குது, அதை உடச்சிட்றா. ரமாநாத் விவாக்கிய சமய கர்ஜமே ககனே லேத்தாகை. ஆனால் கல்யாணத்துக்குன்னு கொஞ்சம் நகை வாங்கினாங்க, அதை ரமாநாத் வந்து கடை வாங்கி தான் வாங்கினான். கர்ஜ சுக்கா நகி பார்த்தா தோ ரமாநாத் அப்பனேகி கர்மே அப்படி பத்தினிக்கே ககனே சுராலே ஜாத்தாகை. அந்த நகைக்கு வாங்கின கடனை அடைக்க முடியாமல் தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் அந்த வாங்கின நகையும் எடுத்துகிட்டு போயிட்டான். ऊपर से कहता है कि पुलिस को खबर करने से फ़ायदा नहीं होगा. அவள்கிட்டே சொல்கிறான், போலீஸை சொல்கிறனால ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறான். வியர்த்திக்கு சங்கடிகி ஹோகி. அதனால் அந்த வேஸ்ட் ஏதாவது குழப்பம் வரும். ஜாலப்பா உஸ்கி பாத்திங் பர் விஸ்வாஸ் கர்த்திகை. அதாவது திருடன் வந்தால் இவன் போலீஸ் வந்து இவனை தான் பிடிப்பாங்கன்னு இவனா கதை கட்டி விடுறான். போலீஸை கூட ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ அதை நம்பிடுறா. ஜாலப்பா கி கவனம் கி சோரி ஹோ ஜானிக்கா சமாச்சார் மானக்கிக்கோ மில்தாக. அந்த மானக்கிங்கிறது அம்மா. ஜாலப்பாவோட நகை தொலைஞ்சு போன விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. इस पर मानकी जालपा को अपना चंद्रकार टाक द्वारा बेच दी है. அப்போ மானக்கி அவங்க அம்மா என்ன செய்கிறா, ஜாலப்பாவுக்கு தன்னோட சந்திரகாரை போஸ்ட் மூலம் அனுப்பிச்சி வச்சிட்றா. ரமாநாத் எக் தேக்கர் குஷ் ஹோத்தாகை. ரமாநாத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மாமியார் வீட்டிலேருந்து இது வந்திருக்குன்னு. மகர் ஜாலப்பா உஸ் சந்திரகாருக்கோ லவுட்டா தேத்தி ஹை. ஆனால் அவளுக்கும் அவன் வெறுப்பு, கல்யாணத்தப்போ கொடுக்காம இப்படி தொலைஞ்ச பிறகு கொடுக்குறாங்கன்ட்டு திருப்பி அனுப்பிச்சிட்றா. மகர் ரமாநாத் சே கஹத்தி ஹை கி தான் பிகாரியோங்கோ தியா ஜாத்தாகை. பிச்சைக்காய் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. मैं किसी से दान नहीं लूँगी चाहे वह माता ही क्यों ना हो. அம்மாவும் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கொடுத்தது வந்து பிச்சைக்காரன் கொடுத்தது சமம் அப்படின்னு திட்டுறா. ஜாலப்பா ரமாநாத்துக்கு நிந்தா கர்க்கே அப்படி சகேலியோங்கோ பத்திர லிக்தி ஹை. ஜாலப்பா என்ன பண்ணுறா, ஜாலப்பா வந்து அந்த பொண்ணு அவள் தன்னுடைய கணவனை திட்டி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறா. உன் பத்திரம்க்கோ ரமாநாத்துக்கோ தேக்க டாக்மே சோட்னேக்கோ கத்திகை. அந்த லெட்டரை அவன்கிட்டே கொடுத்து போய் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறா. ரமாநாத் சாம்கோ லவுட்கர் कहता है कि उसने पत्रों को टाक में नहीं छोड़ा है. அவன் இவ்வளோ பிரித்து படிச்சிட்டான் போல், நான் வந்து அதை போஸ்ட் பண்ணலைங்கிறான். இஸ் பர் ஜாலப்பா உன் பத்திரம்கோ ஃபாட் டால்த்தி ஹை. உடனே அவள் அந்த இதை வந்து கிழிச்சு போட்டுறா. ரமாசே कहती है कि मैंने पत्रों में तुम्हारी निंदा की थी मुझे माफ़ कर दो. அப்போ வந்து அவள் சொல்கிறா, இந்த இதெல்லாம் உங்களை திட்டி தான் எழுதியிருந்தேன், என்னை மன்னிச்சிக்கிங்க அப்படிங்கிறா. முகலை की स्त्रियों अक्सर किसी के घर में मिला करती हैं. முகலை की स्त्रियां அதாவது அந்த தெருவில் இருக்கவங்க அல்லது ஏதோ ஒன்று முகல்னு போட்டிருக்கான், அங்கே இருக்க பெண்கள்லாம் இவங்க வந்து சந்திப்பாங்க. கப்சப் கர்க்கே குஷ் ஹோத்தி ஹை. ஜாலப்பா பி உன் மகிழாவும் கே சாத் ரகத்தி ஹை. அந்த பெண்கள்கிட்ட அவளும் இருக்கா. உஸ்கே நம்ர வியகார் உஸ்கா சௌந்தர்ய சப்கோ ஆக்ருஷ்ட கர்த்தாகை. அந்த பெண்களுடைய அழகும் பணிவும் அவளுக்கு ரொம்ப பிடிக்குது. வக்கு மண்டலிக்கு ராணி லக்தி ஹை. அப்புறம் அந்த கூட்டத்தில் அவளும் சேர்ந்துக்கிறா. ராமநாத் முசிபத் சே பச்னே கே லியே சஹர் சோட்டுக்கர் பாக் ஜாத்தா ஹை. இந்த கதை கொஞ்சம் விட்டு போச்சு. இவங்க நகை ஆசைனால அதை எப்படியாவது தீக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு பாவமாக இருக்குது. உடனே வேலை பத்திரத்துலேருந்து பணத்தை திருடிறான். அதை அவங்க கண்டுபிடிச்சிட்றாங்க. கண்டுபிடிச்சி போலீஸை தகவல் கொடுத்தோடனே இந்த ரமாநாத் நம்ம மாட்டிக்கோன்னு அந்த ஊரை விட்டு ஓடி போயிடறான். ரமாநாத் முசிபத் சே பச்னே கே லியே ஆபத்துலேருந்து தப்புறதுக்காக சஹர் சோட்கர் பாக் ஜாத்தா ஹை அந்த ஊரை விட்டு போயிடுறான். தப்பு ஜாலப்பாக்கோ அசலியத்து மாலும் ஹோத்திகை. அப்போ தான் அவளுக்கு தெரியுது அவன் நமக்காக காசை திருடியிருக்கான், அதனால் ஓடி போயிட்டான் அப்படின்னு. இவக்க அதிர் நகி ஹோத்தி. அவரால் வந்து அதை பொறுத்துக்க முடியல. அப்போ நான் கங்கன் பேச்சுக்கர் முனிசிபாலிட்டி மே ருப்பியா அதா கர்த்திகை. அவன் முனிசிபாலிட்டியில் தான் வேலை பார்த்துருப்பான். தான் வலையில் வைத்து அந்த பணத்தை திருப்பி செலுத்திடுறா. அப்பனே பதிய ஒரு பரிவர்க்கா மான் பச்சாத்திகை. தன்னுடைய கணவன் மற்றும் குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றுறா. சிருங்கார்கி சீச்சோங்கோ கங்காமே பகா தீத்திகை. அலங்கார பொருள் நிறைய வச்சுருவா, மேக்கப் செப்டி எல்லாத்தையும் போய் கங்கையில் தூக்கி போட்டுறான். தப்சே சரல் ஜீவன் பிதாத்திகை. அதுக்கப்புறம் எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறா. ஜாலப்பா சதரஞ்சக்கா எக்கு நக்ஸா பத்திரிக்கா மே சப்பாத்திகை. ஜாலப்பா வந்து
ஒரு சதுரங்க போட்டி, ஒரு சதுரங்கன்னா காயின் மடித்து மடித்து ஒரு ஃபோட்டோ போட்டுருவாங்க. அதை எப்படி தீக்கணும் அப்படின்னு ஒரு போட்டி மாதிரி எப்போயுமே இங்கிலீஷ் பத்திரிகையில் வரும். ரமாநாத் உஸ்கா ஹல் கர்த்தாக, ரமாநாத் வந்து அதை தீக்குறான். இஸ்தர ஜாலப்பா அப்படி பதிக்கா பதா லக்திகை, சினிமா மாதிரி அவன் சரி பண்ணிவிட்டு அவன் அட்ரஸ் இருக்கும், அதை வச்சு கரெக்டாக அங்கேயே போயிடறான். ஜாலப்பா கொல்கத்தே மே தேவி தீன் கே யஹாம் பहुंचती है. ஜாலப்பா வந்து கொல்கத்தாவில் தேவி தீன் ஒருத்தன் இருக்கான், அவன் வீட்டுக்கு போகிறான். उसे मालूम होता है कि रमानाथ पुलिस वालों के साथ मिलकर झूठी गवाही दे चुका है. அப்போ தான் அவனுக்கு தெரியுது அவனுக்கு அங்கே பொழைக்க வழி இல்லாதனால போலீஸில் வந்து இந்த பொய் சாட்சி சொல்கிறதுக்கெலாம் கூப்பிடுவாங்க. அப்போ செட்டப் பண்ணி அதுக்கு அந்த வேலைக்கு போயிட்டு இருப்பான். எக் சுன்கர் ஜாலப்பா திக்கி ஹோத்தி ஹை, சின்ன மாலை இவன் வாழ்க்கையை வீணாக போச்சுன்னு வருத்தப்படுறான். ரமாநாத் से मिलकर अदालत से सच बोलने की प्रार्थना करती है. உடனே ரமாநாத்கிட்ட சொல்கிறா, இவன் பொய் சாட்சி தானே சொன்னான், நீ போய் உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிறான். रमानाथ की झूठी गवाही के कारण தினேஷ் नामक युवक को फांसी की सजा सुनाई जाती है. ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா, ரமாநாத் பொய் சாட்சி சொன்னதுனால ஒரு நல்ல பையன் இருப்பான் தினேஷ்னு, அவனுக்கு வந்து மரண தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. உஸ்கா பரிவார் தரித்திர பரிவார்கை, அவங்க குடும்பம் ஏற்கனவே ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஜாலப்பா ரோஜ் தினேஷ் கே கர் ஜாக்கர் உஸ்கே பரிவார வழங்கி சேவா கர்த்தி थी. ஜாலப்பா வந்து நம்ம புருஷனால தான் அப்படி ஆச்சுன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் ஏதோ சேவை பண்ணிகிட்டு இருக்கான். उसके इस व्यवहार को देखकर ही रमानाथ जज के घर जाकर सच्चाई कबूल करता है. சரி தம்ம மனைவி திருந்திட்டா, நம்ம பெரிய தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி வீட்டுக்கே போய் உண்மையை சொல்கிறான். बड़ी अदालत में जालपा अपना बयान देती है. बक उल्लेखनीय है. एक पुलिस का बंडा फोड़ देती है. அவள் வந்து சினிமாவில் இந்த கோர்ட்டில் போய் திடீர்னு உள்ளே நுழைஞ்சு போய் உண்மை சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி போய் அவள் என்னமோ பேசுகிறா. அங்கே ஜட்ஜி எல்லாத்துக்குமே உண்மை தெரிஞ்சிருது. यहाँ एक साबित करती है कि नारी शक्ति का प्रतीक और प्रेरक है. பெண்கள் வந்து சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு என்ன சொல்கிறான். ரமாநாத் லாக்கம் கல்த்தியம் கர்த்தா है. ரமாநாத் வந்து நிறைய தப்பு செஞ்சுருக்கான். फिर भी जालपा उसे क्षमा करती है. அவன் எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கான், அதை பிறகு அவள் மன்னிக்கிறா. ஜோஹராக்கோ வக் अपने जीवन का आधा भाग देती है. அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்துடுறாங்க. डॉक्टर राम बिलास लिखते हैं कि जालपा ऐसी एक नई आग है कि जो झूठी संस्कृति के कागजी फूलों को भस्म करती है. அதாவது இந்த பொய்யான ஆடம்பரத்தெல்லாம் வந்து பஸ்மம் பண்ணிட்டாலாம், எரிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. சச்முச் ஜாலப்பாக்கா பத்திர மகான் பாத்திரகை, அவருடைய கேரக்டர் வந்து ஒரு சிறந்த பாத்திரம்.